வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த ஸ்டிச்சோட பேர் ஹாஃப் லோட் ஸ்டிச்சு. ஹாஃப் லோட் ஸ்டிச்சில் டைப் 1. இங்கே வந்து நான் ஒரு சீன்ற மாதிரி சீன் வரைஞ்சிக்கலாம், எஸ் வரைஞ்சிக்கலாம், டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதோட 1 mm கேப்பில் அதே மாதிரி இன்னொரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு கீழேருந்து ஒரு செயின் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு. ஸோ லெஃப்ட் சைடு குத்துறேன், ரைட் சைடு குத்துறேன். இதுக்கு ஒரு எண்டிங்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. 10 மினிட்ஸில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி ஸ்டிச் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா, இந்த கொடி டிசைன்லாம் போடுவோம் இல்லையா, நிறைய ப்ளவுஸில் கொடி டிசைன் போடுறோம், 2 மோட்டிஃபை ஜாயினிங் பண்ணுற இடம், இந்த மாதிரி ஜாயினிங் இருக்கிற இடத்துலலாம் இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எம்போஸ்டு லுக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாகவும் போடக்கூடிய ஒரு ஸ்டிச்சாக இருக்கும். டைம் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மி. இது வந்து ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து மறக்கவே மறக்காது. இதில் எண்ணாட்டு எதுவுமே கிடையாது. ரைட்டில் குத்துறோம், லெஃப்ட்டில் குத்துறோம். ஸோ இந்த மாதிரி குத்திட்டே போகும்போது நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த த்ரெட் ஒர்க் வந்துட்டு நல்லா எம்போஸ்டாக காட்டும். உள்ளே ஏதோ த்ரெட் வச்சு எம்போஸ்டு ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லுக் வந்து இதிலேயே நமக்கு கொடுத்துருக்குது. ஹாஃப் லோட் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏபிசிடியில் எந்த லெட்ரு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வளைவில் போடுற டவுட் வரக்கூடாதுன்றதுனால நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா சியில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சி வந்துட்டு சின்னதாகவும் வெளியே இருக்க சி வந்து பெருசாகவும் இருக்குது. ஸோ உள்ளே போடும்போது நெருக்கமாக குத்தணும். அவுட்டரில் வந்துட்டு குத்தும்போது கொஞ்சம் கேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப் கொடுக்கும்போது சின்ன சீக்கும் பெரிய சீக்கும் நடுவில் நிறைய ஃபினிஷிங் ஆகிற இடத்துல வந்துட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு. அப்போ தான் ஸோ அவுட்டர் சீலை வந்து கொஞ்சம் கேப்பு, உள்ளே கொடுக்குற சீலை நெருக்கமாகவும் குத்திகிட்டே இருக்கணும். ஹாஃப் ரோ ஸ்டிச் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த லெட்டரில் வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் ரோ ஸ்டிச் டைப் 2 விட டைப் 1 வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ இது வந்துட்டு வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எண்ட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும்.